வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பாரதியினுடைய மதச்சார்பின்மை குறித்து பார்க்க இருக்கிறோம். பாரதி முத்துமாரியை பற்றியும் பாடியிருக்கிறார். உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, உன்பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா என்று பாரதி எழுதியிருக்கிறார். லக்ஷ்மியை பற்றி எழுதியிருக்கிறார், காளியை பற்றி எழுதியிருக்கிறார், சக்தி வழிபாட்டை குறித்து மிக அதிகமாக எழுதியிருக்கிறார். மிக குறிப்பாக பாரதியினுடைய நந்தலாலா பாடல் நமக்கு அனைவருக்கும் தெரியும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று எழுதியவர் பாரதி. கண்ணன் பாட்டு என்கிற நூலிலே கண்ணனை தனது தந்தையாக, தாயாக, சேவகனாக, சீடனாக, குருவாக, சத்குருவாக, காதலனாக, காதலியாக எல்லா வடிவங்களிலேயும் பார்த்திருக்கிறார் என்பது தமிழ் சித்தர்கள் சொல்லுகிற அத்வைத மரபுக்குரியது என்பதை நாம் அறிவோம். பாரதி அவ்வாறு இந்து மதத்தவர்கள் பின்பற்றி கொண்டிருந்த அல்லது சிறுதெய்வ வழிபாட்டில் இருந்த முத்துமாரியம்மன் போன்ற பாடல்களோடு நிறுத்தி கொண்டாரா என்று கேட்டால் அதுதான் இல்லை. பாரதி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பற்றி எழுதுகிறார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில், நேச மாமரியா மக்தலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள், தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர், தேவர் வந்து நமக்கு உட்புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார், நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டால் என்று இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த செய்தியை தனது கவிதைக்குள்ளே கொண்டு வந்து மக்தலேனா அதனை பார்த்தாள். அதுபோல் நல் உணர்வுகள் நம்மிடத்திலே உள் உணர்வாக தோன்றி எழும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை குறித்தும் பாரதி எழுதுகிறார். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலுமோர் எல்லையில்லா வெளிவானிலே நில்லாது கழன்றோட நியமம் செய்தருள் நாயகன், சொல்லாலும் மனத்தாலும் தொடருணாத பெருஞ்சோதி அல்லா 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 என்று எழுதுகிறார். கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்து ஏத்தும் அளவில் யம பயம் கடச் செய்பவன் அல்லா 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 என்று பாரதி எழுதியிருப்பதை பார்க்கிறோம். எனவே பாரதி வெறும் சக்தி வழிபாட்டை மட்டும் முன்னிறுத்தியவர் அல்ல, தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த மற்ற மதங்களை மதிக்க தெரிந்தவர். அந்த பாடல்களையும் எழுதியிருக்கிறார் என்பதை கற்றுணர்வோம். பாரதியின் வழி நிற்போம். நன்றி, வணக்கம்.